வாரத்துக்கு ஒரு 5 பேர் பீச்சில் ஷூட் பண்ணால் அடுத்த வாரமே நின்னோட இதெல்லாம். சினிமா பார்க்குறியா அதோட நிறுத்திக்கோ, சினிமா வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அவர் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் அவரோட பேட்டிகள் இருக்கு, அவரோட அரசியல் களத்தில் அவர் பேசுகிற விதங்கள் இருக்கு. எனக்கு என்னமோ விஜய் கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்தா அவர் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன இந்த கூட்டம் சுரண்டி தின்னுக்கிட்டே இருக்கு, 4வது தலைமுறையும் சுரண்டுது. 10ஆவதுக்கு அடுத்தவனை ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனை ட்ரைனிங் கொடுக்குறான். இவன் நடக்கிறதுக்கே நாதி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எதிராகவே பேசுறாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு 2 பேருக்குள்ள ரகசியம். அப்படியே முழுசாவே நாட்டையே சாப்பிட்டுறாங்க. இங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மக்களுக்கும் நிறைய பண்றாங்க. டிஎம்கேலாம் ரொம்ப புதுசாக வரல கட்சி, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வருது கட்சி. ஸ்டாலின்லாம் மிஸ்ஸாலாம் அடி வாங்கி வாங்கி ஜெயிலெல்லாம் வந்தவர். இவன் என்ன பண்ணா ஒன்றில் கரூர் இதுக்கே இல்லாத பிரச்சனை பண்ணி விட்டாங்க. நாட்டில் ஒழுங்கு இல்லைங்க, எதுவுமே யார் வந்தாலும் சரியாக ஆட முடியாது. இவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் சும்மா. இந்த முறை டிஎம்கேவா டிவிகேவா யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் சார்? யார் வர்றாங்கன்ற விட யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அதான் முக்கியம். நானும் டிஎம்கே தான். இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த எடுத்த உடனே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு டிவிக்கு. எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது. எம்ஜிஆர் மாதிரி இனிமேல் உலகத்தில் வரவே முடியாது யாருமே. எம்ஜிஆரோட எடுத்த உடனே ஆட்சிக்கு வரல. எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு கட்சியிலேருந்து டிஎம்கே அப்புறம் மாறி மக்கள் செல்வாக்கு அவருக்கு பிறகு செல்வாக்கு யாருமே கிடையாது. நாட்டில் ஒழுங்கு இல்லைங்க, எதுவுமே யார் வந்தாலும் சரியாக ஆட முடியாது. இவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் சும்மா. அவன் நோட் அடிக்க தான் பார்க்குறான். நான் கேட்குறேன், யாராவது இப்போ நீங்களும் நான் வசதினால தான் எத்தனை 1000 கோடி இருக்கு வீட்டில், 1 கோடி 2 கோடி சொத்து இருந்தது பெருசு. அரசியல்வாதிகளாம் 1000 கோடி 2000 கோடி வச்சுக்கிறாங்க. அவனுக்கு என்ன தண்டனை? எனக்கு என்னமோ விஜய் கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்தா அவர் வந்தால் நல்லாயிருக்கும். என்ன இந்த கூட்டம் சுரண்டி தின்னுக்கிட்டே இருக்கு, 4வது தலைமுறையும் சுரண்டுது. 10ஆவதுக்கு அடுத்தவனை ஒருத்தனை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவனை ட்ரைனிங் கொடுக்குறான். இவன் நடக்கிறதுக்கே நாதி கிடையாது. ஆனால் மக்கள் இந்த இருக்கிற இலவசத்துக்காக எல்லாம் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. இலவசம் எவ்வளோ நாளைக்கு வரும், வாங்கி தின்னுட்டு அந்த பக்கம் போனால் போயிடும். இவங்க இங்கே இதை கொடுத்துட்டு அவன் இல்லாத தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு அதை சிரிக்க கூட மாட்டுறான். இந்த ஆள் சவம் மாரி நடக்கிறான், சவம் மாரி கொடுக்குறான். அதால் அவன் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த பையன், சின்ன பையன். டிஎம்கே தான் என்னை பொறுத்தவரையிலையும். ஏன்னா டிவிகே 6 மாதம் 1 வருஷம் 6 மாதம் தான் ஆகுது. வந்தவொடனே அவரோட நடைமுறையெல்லாம் எதுவும் சரியில்லை. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் கிடையாது, ஒரு பொதுப்படையாக தான் நான் பேசுகிறேன். அவர் ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் அவரோட பேட்டிகள் இருக்கு, அவரோட அரசியல் களத்தில் அவர் பேசுகிற விதங்கள் இருக்கு. அதெல்லாம் பொதுவாக சின்ன வயசு பசங்களை அவர் அட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் அவர் கூட போகிறவங்க நிறைய பேர் கொஞ்சம் 50%, எனக்கு தெரிஞ்சு 50% தான் ஓட்டு இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. மீதி 50% அவரோட சினிமா ரசிகர்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்குலாம் ஓட்டுரிமை இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அவர் இன்னும் கொஞ்ச நாள் அரசியல்ல அந்த அனுபவம் பெறணும். அப்புறம் தான் அவர் அரசியலுக்கு அப்புறம் அவர் தேர்தலில் குதிக்கிறதுலாம் நல்லா இருக்கும், நான் என்னோட கருத்து. இன்னும் டிஎம்கேல பொதுவாக இப்போ பெண்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தால் கூட அவங்க பாராட்டணும், திட்டக்கூடாது, பாராட்டணும். நல்லா செய்கிறானா, யார் நல்லா செஞ்சாலும் பாராட்டு. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார். ஏன்னா டிவிகே இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஒன்று. 2வது தே கேனாட் ஸ்டே பர்மனென்ட்லி. பிகாஸ் விஜயகாந்தோட ஒரு பெரிய தலைவராக நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆஸ் அ ப்ரைவேட் பாலிட்டிஷியன் கமலஹாசன் எடுத்துக்கோங்க, விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஹவ் விஜய் வில் சஸ்டெயின்? இது இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான். டிஎம்கே காட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, தே நோ வாட் டு டூ அண்ட் ஹவ் டு மூவ் திங்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ராங் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு இந்த பல்ஸ் தெரியும். ஏன்னா 18-19 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. they know the entire Tamil Nadu situations, politicians, they know how to handle the people also. Ups and downs political இருக்கிறது தான், that is a common. அதனால டிஎம்கே ஆப்ஷன்ஸ் இஸ் பெட்டர். நாட்டில் கடுமையான சட்டம் கிடையாது. தப்பு செய்து தண்டனை கொடுக்கணும். உதாரணம் இந்த இடத்துக்கு பேர் எல்இ பீச், அங்கே மெரினா பீச். கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், நகை திருடுறவன்,
பொம்பளைங்களை கற்பழிக்கணும்னா வாரத்துக்கு ஒரு 5 பேர் பீச்சில் ஷூட் பண்ணால் அடுத்த வாரமே நின்று இதெல்லாம். இது ஜனநாயக நாடுகளோட பெரிய ஃபிலாசபி, அது ஜனநாயகன்றது, டெமோக்ரஸி. அதெல்லாம் இங்கே கிடையாது. தடி எடுத்தவங்க தண்டல்காரன். இந்த தேவையில்லாத சடத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மந்திரி உள்ளே போகிறான், ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க, டக்குன்னு பெயில் வந்துடுறானே. என்ன சட்டம் வரிசையில் இதெல்லாம் சும்மா சார். அவன் ஒரு வரணும் இவன் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த 2 பேருக்கு நான் போட்டு போட மாட்டேன். நீ சொல்கிறேன் காமராஜர் மேலே வந்தால் ஓட்டு போடலாம், இன்ட்ரெஸ்ட் கிடையாது. டிவிக்கு வந்த உடனே நிச்சயம் பண்ண முடியாது, நடக்கிற காரியமும் கிடையாது. மக்கள் ஏமாளி கிடையாது. சினிமா பார்க்குறியா அதோட நிறுத்திக்கும். சினிமாவை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. சினிமாவில் அரசியலில் ஜெயிச்ச ஒரே ஆள் எம்ஜிஆர் தான். அதுக்கு பிறகு யாருமே கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு பொறுத்தளவுக்கு அவன் மேலே அவர் அந்த அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ரூட்டில் நான் என் சொந்த ஊர் சிதம்பரம், கடலூர்கிட்ட போகும்போது இவன் வரான்னு சொல்லி ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க, இதுமாதிரி தலைவர் இவர் வராரு, வேறு வழி விடுங்க. இவன் கரடி மாரி கத்திக்கிட்டே வரான் பின்னால், ஓய் ஓயின்ட்டு. இவன்லாம் என்ன செய்ய போகிறான்? அவங்க அம்மா அப்பாவை ஓரம் கட்டி வச்சான், இப்போ போய் கூப்பிட்டு வரான். அவன் பொண்டாட்டியை ஓரம் கட்டி வச்சுட்டான், அவளும் வந்துட்டா. பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதில் பிரபலம் ஆகணும்னு சொல்லிட்டு இது உள்ளார நுழைஞ்சிட்டான். நல்லதை செஞ்சால் நல்லா இருக்கும். எதுக்காக டிஎம்கே வரணும் அப்படின்னு சொல்றீங்க? மக்களுக்காக என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? ஏன்னா அவங்க நிறைய ஊழல் பண்றதா அப்படி சொல்லி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கு. இதுவரையிலும் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்க. நிறைய ஊழல் புகார்கள் அது இதெல்லாம் இருக்குது. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. நிறைய ரோடு போடுறது, பாலங்கள் கட்டுறது, சில நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே வந்திருக்கு. ஒரு விதத்தில் அவங்க காரணம். அஃப்கோர்ஸ் அந்த ஊழல் புகாருங்கிறது ஒரு சைடில் இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில் இல்லை, பொதுப்படையாக எந்த நாட்டிலையும் நான் எல்லா உலக அரசியலையும் அலசுற ஒரு ஆள் நான். அதனால பார்க்கும்போது எல்லா நாட்டிலையும் ஊழல் இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும்தான் ஊழல் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில சின்ன சின்ன நாடுகளை பார்க்கும்போது, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படியே முழுசாவே நாட்டையே சாப்பிட்றாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மக்களுக்கும் நிறைய பண்றாங்க. நிறைய ஒற்றுமையில் வேற்றுமைன்னு நம்ம சொல்றோம். அப்படி இருந்தும் பலவிதமான அரசியல் கட்சிகள் இருந்து ஊழல் புகார்கள் இருந்தால் நம்ம நாடு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கு. 3வது வல்லரசா வரப்போகுதுன்னு சொல்றாங்க, வந்துட்டு தான் இருக்கு நிச்சயமா. அப்படி பார்க்கும்போது நிறைய அவங்க நல்லது மீதி கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது நிறைய பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். சார், எந்த கட்சி தான் ஊழல் பண்ணல சொல்லுங்க? எல்லா கட்சியும் ஊழல் பண்ணுது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. நாட் பாயிண்டிங் அவுட் எனி ஒன். இப்போ அண்ணா டிஎம்கே எடுத்தவங்க இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், இந்த கட்சியை 3 உடஞ்சிருக்கு. இப்போ டிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா யுனைட்டாக இருக்காங்க. ப்ளஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இன்டர்னலாக தே ஆர் கண்ட்ரோலிங் தெம்செல்ஸ். செந்தில் பாலாஜி எடுத்து அவ்வளோ பிரச்சனை பண்ணார். பட் ஸ்டில் டிஎம்கே ரெக்கக்னைஸ்ட் ஹிம். அவ்வளோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் விசுவாசமாக கட்சியில் இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. ஸோ டீம் நல்ல டீம் இருக்குது, நம்ம யுனைட்டாக இருக்குது. ஸோ மக்களுக்கு அப்ஸ் என்ன பண்ணாலும் மக்கள் நாட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் கருத்து எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் தேர் டூயிங் தேர் பெஸ்ட்டு. கொஞ்சம் கோஆப்ரேட்டிவ் பண்ணால் இன்னும் நல்லா பண்ணுவாங்க, அவ்வளோதான். சார், இன்டர்னலாக அவன் சம்பாதிக்கிறான், ஃபேமிலி அரசியலுங்கிறது இட்ஸ் அ காமன். எனக்கு அந்த ஆப்ஷன் கிடச்சி நாளைக்கு நான் அந்த இன்டென்ஷனில் தான் போவேன். யாராக இன்டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. என்ன நல்லது பண்ணாங்கன்னு பாருங்கள், என்ன கெட்டது பண்ணாங்க எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. திங்க் ஆன் த பாசிட்டிவ் சைட், நாட் ஆன் நெகட்டிவ் சைட். ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எதிராகவே பேசுகிறாங்க. அது அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள ரகசியம். அது வெளியே சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் பைத்தியக்காரன், கேட்குற நம்ம தான் பைத்தியக்காரன். இது ரொம்ப லோ கிளாஸாக இருக்குது. அதாவது சீமான் வேறு நியூஸ்லாம் இருக்குது. இப்போ டிஎம்கே கிட்ட 1 கோடி இத்தனை கோடி பணம் வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. முதல்ல அவர் சீமானுன்னா அவரோட ஃபிலாசபின்னா இலங்கையில் அரசியல்வாதியை பற்றி தான் பேசுகிறாரு. இந்தியாவில் ஒன்றும் அவர் செய்கிற மாதிரி இல்லையே. பிரபாக பெரியாள் அவர் தான் தலைவர் தான். அவர் இங்கே அக்யூஸ்ட் ஆகிடுறாரு. இங்கே அந்த கான்செப்டே தப்பு. எனக்கு ஒன்றும் புரியல. சீமான் விஜய் கிட்ட ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஆஸ் அன் ஆக்டர் அவர் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அதனால் அவர் சீமான் விஜய் சப்போர்ட் பண்ணார், வளர பையன் வளரட்டும்னு. பட் அந்த மாதிரி இன்டென்ஷன் அவர் இல்லை. ஹி வாண்ட்ஸ் டு பிகம் த சிஎம். அல்லு அர்ஜுனா கூட சேர்ந்துட்டு he was trying to make a big show. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இல்லை அண்ணா அர்ஜுனா தான். பிகாஸ் இஸ் ஃப்ரம் பேக்ரவுண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இதுதான் சிச்சுவேஷன். பட் அதனால தான் சீமான் டீசெண்டாக he came out of that scene. அதான் அது எனக்கு புரியல. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
அவர் வந்து வரவேற்றார். அவர் வரதை யார் வேணா அரசியல் களத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு நிறைய சில கருத்துக்களை வெளியிட்டாரு. இப்போ நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரை எதிர்க்கிறாரு. அது அவங்களுக்குள்ள உண்டான ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸா என்னன்னு எனக்கு தெரியல. அது கரெக்டாக தெரியாம நான் கருத்து சொல்ல விரும்பல. சீமானுக்கு என்னன்னாக்கா ஜெயிக்கிறமோ தோக்குறமோ தனியாக நிற்கிறார். அது ஒரு விஷயத்துல பாராட்டு. நாம் தமிழர் வந்து சீமானோட நிறைய கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பேசுறதுக்காக நிறைய பேர் காது கொடுத்து கேட்குறாங்க. ஓகே. ஆனா அவர் ஒரு சீரியஸான அரசியல் நடத்தலைங்கிறது தான் என்னோட கருத்து. யாருமே அவர் உண்மையிலேயே வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும், நம்ம அந்த மக்களுக்கு ஆட்சியை பிடிச்சி பதவிக்கு வந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எந்த கட்சியுமே வெளியில இருந்துக்கிட்டு நம்ம கருத்துக்களை தான் சொல்லலாம் ஒழிய மக்களுக்கு பெருசாக சேவை செஞ்சிட முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தாக்கா குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வந்து ஆட்களை நிறுத்தி அவர் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஒரே நேரத்தில் 234 தொகுதியிலையும் நிற்கிறதுங்கிறது இஸ் நாட் இன் சீரியஸ் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு நாளைக்கு டீமுக்கு திட்டுவார், ஒரு நாளைக்காக திட்டுவார். அதெல்லாம் சும்மா சிரமம், ஒரு மீனிங் கிடையாது. அர்த்தம் இல்லாத அரசியல்வாதிங்க சார். இந்தியாவோட காமராஜ் சொல்லுங்கள், நேரு சொல்லுங்கள், காந்தியை சொல்லுங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்லுங்கள். இந்த ஆளுங்களாம் எனக்கு தலைவர் குருன்னு சொன்னால் அர்த்தம். நான் தமிழ் ஆடு மாடு வளர்ப்பேன், இந்த இதெல்லாம் வேணான்றது. பிரபாகர் தான் எனக்கு குரு. பிரபாகர் அதை எனக்கு இது தப்பான கலாச்சாரமாக. அதெல்லாம் சும்மா அதெல்லாம்